நமக்கு ஏற்பட்ட போதெல்லாம் வெறும் கவனக்குறைவுதான். நாம் பயணிக்கும் விமானத்தின் விமானிக்கோ, நாம் பயணிக்கும் பேருந்தின் ஓட்டுநருக்கோ, நம் பகுதியின் மின்துறை ஊழியருக்கோ, நமது வீட்டை கட்டி கொடுக்கும் பொறியாளருக்கோ, நாம் பயணித்த ராட்டினத்தின் ராட்டின இயக்கிக்கோ, நாம் தேர்வு எழுதும் போது நமது தேர்வரை கண்காணிப்பாளருக்கோ, நமது தேர்வு தாளை திருத்தி மதிப்பிடும் ஆசிரியருக்கோ ஏற்பட்டு இருப்பின் எப்படி இருக்கும் என சிந்தித்து பார்த்து திருத்திக் கொள்வோம் நம் சிறு சிறு கவனச்சிதறல்களை. நம்ம 100% நல்ல ஒர்க்கரா இருப்போம், நல்ல சிந்திக்கக்கூடிய நபரா இருப்போம், நல்ல பெர்ஃபெக்டா ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய நபரா இருப்போம். ஆனா சில நேரம் இந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே சின்ன சின்ன கவனச்சிதறல் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஆனா கொஞ்சம் கவனித்து நம்மை பாதிக்கும் வரை சரிதான். ஆனா நம்மளுடைய கவனச்சிதறல்களால பிறர் பாதிப்படைகிறாங்க, நம்ம கவனச்சிதறலா ஒரு பண்ண விஷயத்தால இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த கவனச்சிதறல்களை நம்ம சரி செஞ்சுக்கணும். நமக்கா இருந்தாலும் சரி, பிறருக்கா இருந்தாலும் சரி. கவனச்சிதறல் அப்படிங்கிறது என்னைக்கு தவிர்க்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதன் முழுமையான வெற்றியை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஏன் பெருசா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சாதிச்சவங்களை எல்லாம் விட மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, மனதை அடக்கி தியான நிலையில போயிட்டு இருக்கக்கூடியவங்க நம்ம ஏன் உயர்வாக பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கவனம் சிதறாமல் அந்த தியான நிலையிலே அவங்களோட மனம் ஒருங்கிணைக்கப்படுது. நம்ம மத்த எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட